ஓகே. ஸோ நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட் இங்கிலீஷ் த நைட் த கோஸ் காட்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நோ சைன் ஓ நத்திங் செட் த காப் ஹூ ஹேட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு மதர். ஸோ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காப் வந்து சொன்னார் இல்லையா, அவர் வந்து மதர்கிட்ட சொல்கிறாரு. த லேடி சிம்ஸ் ஹிஸ்ட்ரிக்கல். ஸோ நீங்கள் பார்க்க வந்து ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கீங்க. தே ஆல் நோடட் பட் செட் நத்திங். சரி, இவங்க பயந்ததுனால இல்லைன்ட்டு எல்லோரும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஜஸ்ட் லுக்ட் அட் மீ, என்னை பார்க்குறாங்க. யார்? நரேட்டரை பார்க்குறாங்க. இன் த ஸ்மால் சைலன்ஸ் வி ஆல் ஹியர்ட் அ க்ரீக்கிங் இன் த ஆட்டிக். ஸோ மேலே மொட்டை மாடியில் ஏதோ ஒரு ஹார்ஷான சவுண்ட், க்ரீக்கிங்னா ஹார்ஷான சவுண்ட் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. டேர்னிங் ஓவர் இந்த கிராண்ட் ஃபாதர் வாஸ் டேர்னிங் ஓவர் இந்த பெட். ஸோ கிராண்ட் ஃபாதர் வந்து அவருடைய பெட்டில் திருப்பி புரண்டு படுக்கிறாரு. வாட்ஸ் தட் ஸ்னாப்டு ஜோ, என்ன அது அப்படின்னு சொல்லி ஜோ வந்து கேட்குறாரு. 5 or 6 cops sprang for the attic door. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. ஸோ வந்து 5 இல்லை 6 காப்ஸ் போலீஸ் வந்து ஸ்ப்ராங் ஃபார் த ஆட்டிக் டோர். ஸ்ப்ராங் அப்படின்னா மூவ் சடன்லி, டக்குனே போகிறாங்க, வேகமாக போகிறாங்க, என்ன நடக்குதுன்ட்டு. பிஃபோர் ஐ குட் இன்டர்வென் ஆர் எக்ஸ்பிளைன். ஸோ நான் வந்து அவங்ககிட்ட சொல்ல போனேன், அங்கே யார் இருக்கா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனேன். அதுக்குள்ளே 5 இல்லை 6 காப்ஸ் வந்து மேலே சடனாக போயிட்டாங்க. ஐ ரியலைஸ் தட் இட் வுட் பி பேட். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கெட்டது வந்து நடக்க போகுது. ஏன்னா கிராண்ட் ஃபாதர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போல அன்அனௌன்ஸ்டு ஆர் ஈவன் அனௌன்ஸ்டு. ஸோ அவங்ககிட்ட வந்து சொல்லாமலேயோ இல்லை அவங்க தூங்கும்போது சொல்லாமலேயோ உள்ளே போனாலும் அவர் வந்து பர்ஸ்ட்னா ஆங்கிரியில் பர்ஸ்ட் ஆவார். ஸோ நான் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் மேலே கிளம்பிட்டாங்க. ஹி வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ் இன் விச் ஹி பிலீவ்டு தட் ஜென்ரல் mates men under steady hammering by Stonewall Jackson were beginning to retreat and even desert. ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, he was going through a phase. ஸோ அவர் வந்து ஒரு வழியில் போய்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் என்ன பிலீவ் பண்ணுவார், அவருக்கு வந்து நைட்டில் ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யாராச்சும் அவங்க ரூம்குள்ளே வந்தாங்கன்னா த ஜென்ரல் மியேட்ஸ் மென், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெர்மிஷன் இல்லாமல் கைது செய்கிறவங்களுடைய ஜென்ரல்னால் அந்த ஹெட்டு, அவர் பேர் என்ன, மியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் தான் அவரை கூப்பிட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வரும். ஸோ அதனால் அவர் உள்ளே யாரை வந்தாலும் அந்த மாதிரி நினச்சி அவர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருவார். அண்டர் ஸ்டெடி ஹேமரிங் பை ஸ்டோன்வால் ஜாக்சன் ஆர் பிகினிங் டு ரெட்ரியேட் அண்ட் ஈவன் டெசர்ட். ஸோ டெசர்ட்னாலும் சேம் மீனிங் தான். ஆக்சுவலாக வந்து தாத்தா தூங்கிட்டு இருக்கும் போது யாரும் வரக்கூடாது. ஈவன் அவர்கிட்ட சொல்லியும் வரக்கூடாது, சொல்லாமலேயும் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட ரூமுக்கு போகக்கூடாது. சப்போஸ் போனோம்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தூங்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க வந்து பெர்மிஷன், அந்த ஜென்ரல்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண வர மாதிரி ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப ஆங்கிரியில் பர்ஸ்ட் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. வென் ஐ காட் டு த ஆட்டிக் திங்ஸ் வர் ப்ரிட்டி கன்ஃபியூஸ்டு. ஸோ நான் மேலே போகும்போது ரொம்பவே எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் ஹேட் எவிடென்ட்லி ஜம்ப் டு த கன்க்ளூஷன் தட் த போலீஸ் வர் டெசர்டர்ஸ் ஃப்ரம் மியாட்ஸ் ஆர்மி ட்ரையிங் டு ஹைட் அவே இன் ஹிஸ் ஆட்டிக். ஸோ அவன் வந்து யாரும் வர சத்தம் கேட்டோடனே அது வந்து மியாட்ஸ் ஆர்மியில் இருக்க அந்த போலீஸை, ஸோ போலீஸை என்ன நினச்சிட்டாரு, டெசர்டர்ஸ்ன்னு நினச்சிட்டாரு. அந்த பெர்மிஷன் இல்லாமல் கைது செய்கிற அந்த டெசர்டர்ஸ் அப்படின்னு நினச்சாரு. ஸோ மியாட்ஸ் ஆர்மியில் இருக்க டெசர்டர்ஸே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஹைட் அவே இந்த ஆட்டிக், மொட்டை மாடியில் ஒளிஞ்சுக்கிறாரு. He bounded off bed wearing a long flannel nightgown over long woolen pants, nightcap and a leather jacket around his chest. ஸோ அவர் பார்த்திங்கன்னா என்ன வியர் பண்ணியிருக்காரு, லாங் ஃப்ளானல் நைட் கவுன், ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு நைட் கவுன் வியர் பண்ணியிருக்காரு. அண்ட் உல்லன் பேண்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காரு. அண்ட் நைட் கேப்பும் போட்டிருக்காரு. அண்ட் லெதர் ஜாக்கெட் வந்து மேலே போட்டிருக்காரு. த காப்ஸ் மஸ்ட் ஹாவ் ரியலைஸ்டு அட் ஒன்ஸ் தட் இன்டெலிஜென்ட் ஒயிட் ஹேர்டட் ஓல்டு மேன் பிலாங் டு த ஹவுஸ் பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே. ஸோ அந்த காப்ஸ், அந்த போலீஸ் வந்து என்ன நினச்சிருக்கணும், இந்த ஒயிட் ஹேர்ட் ஓல்டு மேன், அதாவது இந்த வயசான நரமுடியான இந்த ஓல்டு மேன் வந்து இந்த வீட்டோட சேர்ந்தவங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே. ஸோ ஆனால் அவங்க வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போல எனக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் ஏ கொவாட்லி டாக் ரோடு கிராண்ட் ஃபாதர். அது கொவாட்லி அப்படின்னா கோலத்தனமான நாய்களே அப்படின்னு சொல்லி கிராண்ட் ஃபாதர் வந்து கத்துறாரு. பேக் டு த லைன்ஸ் ஏ கோட்டம் லிலி லிவர்ட் கேட்டில், என்ன நீ இவங்க வந்து மாட்டு மந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. வித் தேட் ஹி ஃபெட்ச்டு த ஆஃபீஸர் ஹூ ஃபவுண்ட் த ஜிதர் அ ஃப்ளாட் ஹேண்டட் ஸ்மாக் அலாங் சைட் ஹிஸ் ஹெட் that sent him sprawling. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
மாட்டு மந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த ஜிதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார், சரி நீங்கள் இந்த வீட்டோட இதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து சொல்லும் போல் அவர் வந்து ஒரு அட்டாக் மாதிரி கொடுக்குறாரு. ஓகே, த அதர்ஸ் பீட் அ ரிட்ரீட் பட் நாட் எனஃப். ஸோ எல்லாருமே வந்து ரீட்ரீட், இவர் செஞ்சதுக்கு ரீட்ரீட் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் நாட் எனஃப், ஆனால் அவங்களால முடியலை. கிராண்ட்ஃபாதர் கிராப் ஜிதர்ஸ் கன் ஃப்ரம் ஹிஸ் ஹால்ஸ்டர் அண்ட் லெட்ஸ் ஃப்ளை. ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து ஜிதர்ஸ் கன், அந்த கன் இருக்கு இல்லையா, ஃப்ரம் இட்ஸ் ஹோல்ஸ்டர், இந்த போலீஸ்லாம் வந்து கன் வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும்ல, லெதரால் மேடாக இருக்குன்னு, அதுலேருந்து அவர் வந்து கிராப்டு எடுக்கிறாரு. லெட்ஸ் ஃப்ளை. த ரிப்போர்ட் சீம்டு டு கிராக் த ராஃப்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ராஃப்டர்ஸ் அந்த ரூஃபையே பீம் பண்ணிட்டார். சுடமோலா என்ன ஆயிரும், அந்த ரூஃபே வந்து ஒரு ஓட்டையாகி ஸ்மோக் ஃபில்டு த ஆட்டிக், அந்த மாடி ஃபுல்லாமே புகையாயிடுச்சு. எ காப் கர்ஸ்ட் அண்ட் ஷாட் ஹிஸ் ஹேண்ட் டு ஹிஸ் சோல்ஜர். ஸோ ஒரு காப்போட ஹேண்டை வந்து அவர் ஷூட் பண்ணிட்டார். சம்ஹவ் வி ஆல் ஃபைனலி கோட்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ் அகைன். ஸோ எப்படியோ தாத்தாவை கஷ்டப்பட்டு சமாளித்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் லாக்டு த டோர் அகைன்ஸ்ட் த ஓல்ட் ஜென்டில்மேன். ஸோ அந்த ஓல்ட் ஜென்டில்மேன் இருந்த அந்த ரூமை நாங்கள் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஹி ஃபயர்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மோர் இன் த டார்க்னஸ் அண்ட் தென் வென் டு பெட். ஸோ வந்து சரி கிராண்ட்ஃபாதரை கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் 1-2 தடவை வந்து அவர் ஷூட் பண்ணுறாரு. தேட் வாஸ் கிராண்ட்ஃபாதர் ஐ எக்ஸ்பிளைன் டு ஜோ. அது என்னோட தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனா யார், அந்த காப்போட ஒரு போலீஸ். ஓகே, அவர்கிட்ட சொல்கிறாரு அவுட் ஆஃப் ப்ரீத். ஹீ திங்ஸ் யூ ஆர் டெசர்டர். அவர் உங்களை வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸர் அப்படின்னு நினச்சிட்டாங்க. டெசர்டர்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பெர்மிஷன் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ண வருவாங்க, தாக்குதல் நடத்த வருவாங்க. ஐல் சே ஹி டூஸ் செட் ஜோ. ஸோ ஓகே இவங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் ஜோட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. ஸோ அந்த காப்ஸ்லாம் வந்து ரிலக்டன்ட், அப்போசிட்டாக இருக்காங்க. வித்தவுட் கெட்டிங் their hand on somebody besides. இந்த கிராண்ட்ஃபாதர் வந்து சும்மா விடுவாங்களா, என்ன நம்மளே வந்து இப்படி தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அப்போசிட், எதிர்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. த நைட் ஹேட் பீன் டிஸ்டிங்க்லி எ டிஃபீட் ஃபார் தெம். இந்த நைட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபீட்டாக தான் இருக்கணும். ஏன்னா கிராண்ட்ஃபாதர்கிட்ட அவங்களால சண்டை போட முடியல ஃபர்தர். ஏன்னா அவங்க நினச்சி வந்தது ஒன்று, பட் நடக்கிறதும் அவங்களுக்கு டிஃபீட்டாக நடக்குது. ஃபர்தர் மோர் தே ஆப்வியஸ்லி டிடென்ட் லைக் த லே அவுட். ஸோ அவங்களுக்கு வந்து நடந்த விஷயம் எதுவுமே பிடிக்கல. சம்திங் லுக்டு அண்ட் ஐ கேன் see their வியூ பாயிண்ட் ஃபோனிங். they began to poke into things again. திரும்பி வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருக்கானான்ட்டு. a reporter, a thin faced wispy man came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. ஸோ ரிப்போர்ட்டர், அவரோட ஃபேஸ் வந்து தின்னாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது. அண்ட் விஸ்பி மேன் அவரும் வந்து ஒல்லியாக இருக்கார். ஸோ என் பக்கத்தில் வராரு. ஸோ அப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா என்னோடய மதரோட ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து அந்த டயத்தில் ஒரு துண்டு கட்டிக்கிற முடியாது. ஸோ அந்த டயத்தில் எதையும் என்னால் தேடவும் இல்லை, எதுவும் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்னோடய மதர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போல் அந்த ரிப்போர்ட்டர் என்னை எப்படியே வித்தியாசமாக பார்க்குறாரு. The reporter looked at me with mingled suspicion and interest. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடா பையனாக இருந்துட்டு பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜஸ்ட் வாட் த ஹெல் இஸ் அ ரியல் லோ டவுன் ஹியர் பட். ஸோ இங்கே என்ன தான் நடக்குது, வாட் ஹெல் இஸ் அ ரியல் லோ டவுன் ஹியர் பட், என்ன தான் இங்கே நடந்து தொலையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம். நான் வந்து அவரோட ஜோக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வி ஹேட் கோஸ்ட், இங்கே வந்து கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஹீ கேஸ்ட் அட் மீ அ லாங் டைம் as if I were slot machine into which he said without result dropped a coin. ஸோ அவர் வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்குறது, எப்படி பார்க்குறான்னா எப்படி ஒரு காயினில் வந்து டக்குன்னு போடும் போல் அந்த மிஷினில் வந்து காயினை நம்ம போடும் போல் அது டபக்குன்னு வாங்கிக்கிடுதோ அந்த மாதிரி அந்த ஒரு மிஷினை வந்து அவர் நினச்சிக்கிட்டார் போல் இருக்குது அப்படின்னு. நான் வந்து லூஸ் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தென் ஹீ வாக்ட் அவே. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். த காப்ஸ் ஃபாலோட் ஹிம். த ஒன் கிராண்ட்ஃபாதர் ஷார்ட் ஹோல்டிங் ஹிஸ் நவ் பேண்டர்ட். ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு போலீஸை வந்து ஷார்ட் பண்ணார் இல்லையா, அவர் வந்து பேண்டேஜ்டு. அவரோட கையில் வந்து இப்போ பேண்டேஜ் போட்டிருக்காங்க. கர்சிங் அண்ட் பிளாஸ்பரிங். ஸோ அவர் வந்து கர்சிங் ரொம்பவே வந்து கோவப்பட்டு, அண்ட் பிளாஸ்ஃபெமிங் அப்படின்னா சாபம் வந்து கொடுத்துட்டு போகிறார். சாபம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போகிறாங்க. ஐ ஆம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் த ஓல்டு
பேர்டு. ஸோ நான் எப்படி வந்து அந்த கன்னை வந்து அந்த ஓல்டு பேர்டு கிராண்ட்ஃபாதர்கிட்டருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஜிதர் காப் வந்து கேட்குறாரு. செட் ஜோ. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜோவும் சொல்கிறாங்க. யூ அண்ட் ஹூ எல்ஸ் ஐ டோல்ட் தேம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் நெக்ஸ்ட் டே. சரி நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த கன்னை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து போலீஸ் போயிட்டாங்க. வாட் வாஸ் அ மேட்டர் வித் தேட் ஒன் போலீஸ்மேன் மதர். ஸோ அந்த போலீஸ்மேன்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு கேட்குறாங்க மதர். ஆஃப்டர் தே ஹேட் கோன். ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கேட்டாங்க. கிராண்ட்ஃபாதர் ஷார்ட் ஹிம் ஐ செட். கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த போலீஸ்மேனை வந்து சுட்டுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். வாட் ஃபார் ஷீ டிமாண்டட். எதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஐ டோல் ஹர் ஹி வாஸ் அ டெசர்ட்டர். நான் வந்து அவங்க அதாவது மதர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் டெசர்ட்டர் அப்படின்னு நினச்சி அவரை ஷூட் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொன்னேன். ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர். ஸோ ஓகே இதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி மதர் சொல்கிறாங்க. ஹி வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். ஸோ அப்போது வந்து என்ன காமெடி பண்ணுறாங்க மதர்னா, அந்த குரூப்பில் இருக்கிறதுலே அவர் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தாலே அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் அஸ் டைசி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து டைசி பூ போல், டைசி ஃப்ளார் போல், டைசின்னா ஃப்ளார். ஸோ அந்த ஃப்ளார் போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அவர் வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. We thought at first he had forgotten all about what happened, but he hadn't. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், இவர் வந்து லாஸ்ட் நைட் வாட் ஹேப்பண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத இவர் மறந்துருப்பார் அப்படின்னு நினச்சோம். பட் he hadn't. ஆனால் அவர் மறக்கலை. ஓவர் his third cup of coffee he glared at Herman and me. ஸோ அவர் வந்து தேர்டு கப் ஆஃப் காஃபி குடிக்கும் போது அவர் ஹெர்மனையும் என்னையும் வந்து பார்க்குறாரு. கிளாடுனா பார்க்குறாரு. வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தேம் காப்ஸ் டாரி ஹூட்டின். ஸோ என்ன வந்து எதுக்கு அந்த டாரி ஹுட்டி நடுராத்திரியில் வந்து என்ன நடந்துச்சு, எதுக்கு நடக்கிற மாதிரி, எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். ஸோ அந்த வீட்டை சுற்றி என்ன தான் நடந்துச்சு லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்குறாங்க. நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். டூ யூ எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ் ஃபார் thirsty மேன் டு லுக் ஃபார் வாட்டர் இன் த டைனிங் ரூம் லாஸ்ட் நைட். ஸோ இது கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு லாஸ்ட் நைட்டு நன் ஆஃப் யூ பாதர், யாருமே வந்து பாதர் நினைக்கல, என்னை பற்றி நினைக்கல. லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். என்னோடய பெட்டு பக்கத்தில் வந்து தண்ணி வைக்கலை, யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை. டூ யூ எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ் ஃபார் அ thirsty மேன் டு லுக் ஃபார் வாட்டர் இன் த டைனிங் ரூம் லாஸ்ட் நைட். ஸோ உங்களுக்கு தெரியுமா, ஒரு வயசான மனிதன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் தண்ணியை தேடி பார்த்தேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், உருட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஷீ ஹேட் அஸ்டேட். அப்போ எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ இவர் தான் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தாரா, நாங்கள் கோஸ்ட் வந்திருக்குன்னு நினச்சோம், பர்க்லர் வந்திருக்குன்னு நினச்சோம், ஃபாதர் அண்டு பிரதர் ராய் வந்திருக்குன்னு நினச்சோம், பட் இவர் தான் இங்கே இருந்திருக்கார். ஸோ ரொம்ப ஹியூமரான ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு.